அடுத்து குலதெய்வமே தெரியல எங்களுக்கு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதாவது குலதெய்வம் யாருக்கு தெரியல அப்படின்னா, ஒண்ணு ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணவங்க, அல்லது மதம் மாறி கல்யாணம் பண்ணவங்க, அல்லது இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு ஏதாவது பொழைக்க போனோம், நாளடைவுல வராம போயிட்டோம் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த குலதெய்வம் தெரியாம போகும். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பித்தளை சொம்பு, இந்த பித்தளை சொம்புல ஒண்ணு மழை தண்ணி, அது உங்க கைப்படாம இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய சுத்தமான தண்ணி, இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஒரு சொம்புல எடுத்து வச்சு அதை உங்க முன்னோர்கள் பேர் சொல்லி, ஏன்னா நமக்கு குலதெய்வம் தெரியலன்னா பரவாயில்ல, தாத்தா பாட்டி முன்னோர்களுடைய பேர் எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்க முன்னோர்கள் பெயரு அல்லது இஷ்ட தெய்வத்துடைய பெயர்கள் சொல்லி அந்த தண்ணியில கையை வச்சு வேண்டுங்க. எங்களுக்கு குலதெய்வமே தெரியல, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வேண்டி சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களையே தூங்குற கனவுல காட்டுவாங்க. அதாவது சொல்றது ரொம்ப கஷ்டம்தான், காட்டுவாங்க. எந்த இது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அல்லது சின்ன குழந்தையா அப்படின்றத உங்களுக்கு காட்டுவாங்க. இது நல்லா உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏனோ தோணுன்னு செஞ்சீங்கன்னா தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை செஞ்சு அதுக்கப்புறம் உங்க முன்னோர்கள் யாராவது கேட்டு தெரிஞ்சு இந்த மாதிரி வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த குலதெய்வத்திட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்கும். நமக்கு அதுக்கப்புறம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள்.